உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். மக்கள் நல கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். சென்னையில் அண்ணா நகரில் உள்ள தனது இல்லத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் இந்த முடிவை அவர் செய்தியாளர்களிடம் அறிவித்தார். கூட்டணியிலிருந்து மதிமுக விலகிய போதிலும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுடனான தனிப்பட்ட நட்பு தொடரும் என்றும் வைகோ குறிப்பிட்டார். மக்கள் நல கூட்டியக்கத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விலகிக் கொள்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளோடு தோழமையும் நட்பும் என்றும் தொடரும். அதற்கு அடையாளமாகத்தான் 30ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்ற பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தியாக தழும்பேறிய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதத்தில் நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அண்ணன் நல்லக்கண்ணு எழுதிய அரசியல் கட்டுரைகளை தொகுத்திருக்கின்ற எழுத்தாளர் ஜீவபாரதி அவர்கள் படைத்திருக்கிற அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை பற்றிய நூலை நான் வெளியிடுகிறேன். அந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் தோல் திருமாவளவன் பங்கேற்கிறோம். மக்கள் நல கூட்டியக்கத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விலகிக் கொள்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளோடு தோழமையும் நட்பும் என்றும் தொடரும். அதற்கு அடையாளமாகத்தான் 30ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்ற பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தியாக தழும்பேறிய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதத்தில் நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அண்ணன் நல்லக்கண்ணு எழுதிய அரசியல் கட்டுரைகளை தொகுத்திருக்கின்ற எழுத்தாளர் ஜீவபாரதி அவர்கள் படைத்திருக்கிற அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை பற்றிய நூலை நான் வெளியிடுகிறேன். அந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் தோல் திருமாவளவன் பங்கேற்கிறோம். மக்கள் நல கூட்டியக்கத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விலகிக் கொள்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளோடு தோழமையும் நட்பும் என்றும் தொடரும். அதற்கு அடையாளமாகத்தான் 30ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்ற பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தியாக தழும்பேறிய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதத்தில் நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அண்ணன் நல்லக்கண்ணு எழுதிய அரசியல் கட்டுரைகளை தொகுத்திருக்கின்ற எழுத்தாளர் ஜீவபாரதி அவர்கள் படைத்திருக்கிற அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை பற்றிய நூலை நான் வெளியிடுகிறேன். அந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் தோல் திருமாவளவன் பங்கேற்கிறோம். தமது வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் ஆவேசமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த அவர், வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைக்கான வாரண்டில் தமது பெயர் இல்லை என தெரிவித்தார். தமது இல்லத்திலிருந்து 1,12,320 ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ராமமோகன ராவ் கூறியிருக்கிறார்.
தான் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டதாகவும் தனது மகன் துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்திருந்தால் தலைமைச் செயலகத்திற்குள் வருமான வரித்துறையினர் நுழைந்திருக்க முடியுமா என ராமமோகன் ராவ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் தலைமைச் செயலாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழலில் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற சூழலை உணர்வதாக ராமமோகன் ராவ் ஆவேசமாக கூறியிருக்கிறார். தன்னை குறிவைத்து தனக்கு எதிராக திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தமது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் ராமமோகன் ராவ் கூறியிருக்கிறார். I am being targeted. I have fear. My life is in danger. I don't know what force is. Why are you being targeted? I don't know. I don't know. வர்தா புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு இன்று இரவு சென்னைக்கு வருகிறது. சென்னை அருகே கடந்த 12ஆம் தேதி கரையை கடந்த வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்துக்கு நிவாரண நிதியாக 22,573 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக 1000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான மத்திய குழு இன்று சென்னை வருகிறது. இந்த குழுவினர் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளனர். ஆய்வை தொடங்குவதற்கு முன் நாளை காலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் 2 பெண் குழந்தைகள் மற்றும் மனைவிக்கு விஷம் கொடுத்து கொன்று நெல் வியாபாரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் கைவல்லி தெருவில் வசித்து வந்தவர் பாபு. நெல் வியாபாரம் செய்து வந்த இவருக்கு கவிதா என்ற மனைவியும் கீர்த்தி, கீர்த்தனா என்ற 2 மகள்களும் இருந்தனர். இந்நிலையில் பாபுவின் வீட்டுக்கு அவரது மாமனார் மணிவண்ணன் இன்று காலை சென்றிருக்கிறார். அப்போது பாபு தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கவிதா, குழந்தைகள் கீர்த்தி, கீர்த்தனா ஆகியோர் தரையில் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடன் தொல்லையால் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து பாபு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே வாகன சோதனையின் போது 36 லட்சம் ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த காரை சோதனை செய்தபோது அதில் ஆவணங்கள் இல்லாமல் 36 லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரில் இருந்த 4 பேரையும் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மேலும் இது தொடர்பாக வருமான வரித்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் விசாரணை முடிந்தவுடனே மற்ற விவரங்கள் தெரியவரும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரூபாய் நோட்டு விவகாரத்தை முன்வைத்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சிகள் மறுப்பு தெரிவித்துள்ளன. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாபஸ், பிரதமர் மோடி மீதான தனிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகிய பிரச்சனைகளை முன்வைத்து டெல்லியில் இன்று காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசனை செய்யாமல் முறையான ஒருங்கிணைப்பு இன்றி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருந்தாலும் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிகிறது. மேலும் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து உறுதியாக தெரிவிக்கவில்லை. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை, இயல்பு நிலை கூட திரும்பாது என்ற ஒரு கருத்தை மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மக்கள் என்னென்ன விதமான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மக்கள் மனதில் பகுதியில் இனி பார்க்கலாம். இந்தியா பூரா அப்படித்தான் இருக்குது. இது எப்படி ஏழைங்களுக்கு நல்ல திட்டமாகும்? நல்ல திட்டமே இல்லை. எங்கள் பென்ஷன் வருது, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பென்ஷன் வருது. அந்த 10,000 ரூபாய் வந்துட்டு 10,000 ரூபாய் எனக்கு ஒரு மாதத்துக்கு செலவாயிடும். இதை போய் நான் 4 தடவை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு போயிட்டு ஃபுல்லாக அந்த 2,000 ரூபாய் எடுத்து ஒரு நாள் பூரா அங்கே நாங்கள் பேக்கில். அப்போ வேறு வேலையே பண்ண முடியலை. எங்கள் படத்தில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு 50 நாள் பொறுத்துக்கிடுங்கன்னு சொன்னார். அப்புறம் 60 நாள் பொறுத்துக்கிடுங்கன்னாரு, 70 நாள் பொறுத்துக்கிடு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, ஜனவரி வரைக்கும் இருங்க, ஜனவரி வரைக்கும் சரியா. நிச்சயமாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த பொருளாதார நெருக்கடி நிச்சயமாக ஜனவரிக்குள்ளே நிச்சயமாக தீராது. இன்னும் குறைந்தபட்சம் கடந்த
இன்னும் ஒரு வருஷம், குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 12 மாதங்களுக்கு மேலே இந்த பொருளாதார நெருக்கடி நீடிக்கும்ன்றது நிதர்சனமான உண்மை. ஆயுர்வேத மருந்தெல்லாம் மண்டல கணக்கில் சாப்பிடணும், 48 நாள் 90 நாள் சாப்பிடணுன்னுவாங்க. ஏன் பத்தியம் கொடுப்பான், பட்னி கடை, இந்தந்த வேலையில் இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை முடித்த உடனே அந்த மருந்து வேலை செய்யும்போது அதனுடைய பலன் தெரியும். கண்டிப்பாக மோடியினுடைய நடவடிக்கை பாராட்டத்தக்கது. நான் எந்த கட்சியிலையும் இல்லை. டெய்லி போய் நிற்க முடியல பேங்க்கில், வயசாகி போச்சு. எங்களுக்கு அட் ஏ டைமில் கொடுத்தா பரவாயில்ல. 50,000 ரூபாய் எனக்கு பென்ஷன் வருதுனாக்கா நான் போய் எடுத்து செலவு பண்ண முடியல. மருந்து மாத்திரைக்கு எதுக்கும் வாங்க முடியல. அப்பப்போ போக வேண்டியதாக இருக்குது. சுத்த அயோக்கியத்தனம் இந்த மோடி பண்ணது, சுத்த அயோக்கியத்தனம். 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்து ஒழிச்சிட்டு வந்துட்டு 2000 ரூபாய் வெளியிட்டார் பார்த்தீங்களா, அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. 2000 ரூபாய் இது பண்ணோம்னே எங்கேயுமே வந்து சில்லறை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காய்கறி வாங்குகிறோம், மருந்து வாங்குகிறோம், எது வாங்கினாலுமே வந்து சில்லறை கிடைக்க மாட்டேங்குது. 500 ரூபாய் 1000 ரூபாய் அவருக்கு பட்டுக்குன்னா அதிகப்படியான வந்து 100 ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்து ஒழிச்சு இருக்கலாம். இது வரைக்கும் ஆண்ட காங்கிரஸில் ப சிதம்பரம் வந்து முக்கால்வாசி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு டிசிஷன் இது தைரியமாக இதே போல் ஏதாவது ஒன்று எடுத்திருக்காரா? ஒன்றுமே கிடையாது. இதே போல் மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அவர் ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்து பெரிய மேல்தரப்பட்ட மக்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணா இருக்குன்னு, கீழ்த்தர மக்களுக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. இப்போ மோடியோட திட்டத்தினால எல்லாமே இப்போதைக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் எல்லா மக்களுக்கும். ஏன்னா பேங்க்கில் போய் பணம் எடுக்கணும், இது எடுக்கணும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ். எப்படின்னா முதல்ல கஷ்டம், பின்னாடி சந்தோஷம். அதே போல் இவரோட சிஸ்டம் வந்து என்னென்னா இட்ஸ் எ வெரி குட் சிஸ்டம் அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு த பாமர மக்கள், அடித்தர மக்கள். பிஜேபிக்காரர்களுக்கு பல பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, பல விங்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதில் வந்து அவங்க இந்த நாட்டை கபாலிகரம் பண்ணிவிட்டு இதில் அவங்க ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதற்கான முயற்சி அது. விளம்பரம் தானே ஒழிய இதில் ஒரு பெரிய சாதனையை அவங்க படைக்க போகிறதில்ல. ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்த கருத்துக்களுக்கு மக்களிடம் என்ன விதமான எதிர்வினைகள் இருக்கிறது என்பது தொடர்பாக மக்கள் மனதில் பகுதியில் பார்த்தோம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் நியூஸை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல் மின் நிலையத்தின் 2வது அலகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. இந்த அனல் மின் நிலையத்தில் நாள்தோறும் 3 அலகுகளில் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று 2வது அலகில் மின்னியல் பிரிவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கோளாறு சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஆயுதப்படை போலீஸ்காரர் உயிரிழந்தார். குறும்பத்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவராஜ் வேலூர் ஆயுதப்படையில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இன்று காலை வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வேலூருக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கண்ணமங்கலம் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியில் கடும் பனிப்பொழிவு மற்றும் வறட்சியின் காரணமாக மா விளைச்சல் கடும் பாதிப்படைந்து வருகின்றது. மா சாகுபடியில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, ஜக்கசமுத்திரம், எழுமிச்சனஹள்ளி, குலிக்காடு, மகேந்திரமங்கலம், காரிமங்கலம், பெரியம்பட்டி போன்ற பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பூக்கள் வளர்ந்து ஜனவரி மாதத்தில் காய்கள் உருவாகும். ஆனால் பருவமழை பொய்த்து போனதால் மரச்செடிகள் காய்ந்து வருகின்றன. தற்போது டிசம்பர் மாதத்தில் கடும் பனிப்பொழிவு இருப்பதால் மா செடியில் பூக்கும் பூக்கள் கருகி விழுகின்றன. இதனால் மா விளைச்சல் பெரும் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை பற்றாக்குறையினால மா மகசூல் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதே சமயத்தில் பனியை நிறைய பெய்யறதுனால பூவெல்லாம் கருகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ வருஷம் மா வியாபாரிங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த வருஷம் பணம் 1000-500 ரூபாய் செல்லாததுனால வியாபாரிங்க வர்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். பொன்னம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவசாமி என்பவர் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவர் பார்த்து வந்ததாக புகார் எழுந்தது. அதன் பேரில் அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது சிவசாமி போலி மருத்துவர் என்பது உறுதியானது. இதையடுத்து அதிகாரிகள் குழுவினர் சிவசாமியை தேவூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற பயிர் கடனை திருப்பி செலுத்த மேலும் 2 மாதங்கள் கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. விவசாயிகள் வங்கிகளில் பெறும் பயிர் கடனை ஓராண்டுக்குள் திருப்பிச் செலுத்தினால் அரசின் 3 விழுக்காடு வட்டி மானியத்தை பெற முடியும். ஓராண்டு கடந்த பிறகு திருப்பி செலுத்துவோருக்கு இந்த வட்டி மானியம் கிடையாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என நவம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இன்னல் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் நவம்பர் 1ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை கடனை திருப்பி செலுத்தும் காலக்கெடு உள்ளவர்களுக்கு 2 மாதம் கால நீட்டிப்பு அளிப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த கூடுதல் காலக்கெடுவுக்குள் கடனை திருப்பி செலுத்துவோர் 3 விழுக்காடு வட்டி மானியம் பெற தகுதி உடையவர்கள் என்றும் ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வன உயிரினங்களை வேட்டையாடச் சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். செங்கோட்டை அருகே உள்ள கண்ணுப்புள்ளிமெட்டு வனப்பகுதியில் மர்ம கும்பல் நடமாட்டம் இருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விலங்குகளை வேட்டையாடும் கும்பலைச் சேர்ந்த 3 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து கத்தி, அரிவாள், துப்பாக்கி ஆகிய ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தப்பி ஓடியவர்களை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். நடிகைகளின் உடை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த இயக்குனர் சுராஜுக்கு நடிகைகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன், இயக்குனர் சுராஜின் தாயும் அவரது மனைவியும் ஒரு பெண் என்பதை அவர் உணர்ந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் சொன்ன விதம், எனக்கு அந்த நிமிஷத்தில் என்ன தோணுச்சுன்னா, அந்த பெண்ணை பற்றி பேசுகிறாரே அதே மாதிரியான பெண்ணு தானே அவரோட தாயும், அதே மாதிரி ஒரு பெண்ணு தானே அவரோட அக்கா, தங்கை யார் இருந்தாலும், இல்லை அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அதே மாதிரி ஒரு பெண்ணு தானே. அவங்களையும் சேர்த்து தான் அவர் பேசுகிறாருன்னு அவர் யோசிக்க மாட்டாரான்னு தான் எனக்கு தோணுச்சு. இதோட நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.